வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்லுகிறது தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க. இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் 3-8 கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னங்கிறதுனா ஏன்னா 3ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தருக்கு அதீதமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் யாருக்கு நடக்கணும் போது யாராருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும். மற்றவங்களாம் ரொம்ப பெருசாக கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் சில பேர் கடும் சொற்கள் ஏடாவிடமாக பேசுகிறதுலாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. ராசியிலே ராகு இருக்கிறது. ஸோ ராகு சந்திரன் தொடர்பு இருக்கும். கொஞ்சம் சின்ன மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கால பைரவர் வழிபாடோ இல்லை துர்கை வழிபாடோ சிறப்பான பலன்களை கண்டிப்பாக அந்த மாதிரி பயம் வரும்போது வர்ஷிப் பண்ணுங்கள். போய் கும்பிடும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி நல்ல ஒரு கிரிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2லேயே ஆட்சியோடு இருக்கும்போது 2-7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களது குடும்பத்தை சார்ந்த மகன் மகள் யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுங்க, பெரிய முயற்சிகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. ஏன்னா இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாகிறது சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு பெரிய வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3-6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்காது. அதுவும் ராகு புதன் வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ராகு புதனும் புத்தி என்ன சொல்கிறது நிறைய கொஞ்சம் ஆணவமாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோன்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் மன பயங்களும் வரும். ஸோ நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிங்கிற மன பயங்களும் சில பேர் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா 3 போது எதிர்ப்பு, அதாவது எதிராளியுடைய விஷயங்களை நீங்கள் கோவப்படுறது பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் ராகு புதன்கிறது கொஞ்சம் மன போராட்டத்தை குறிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ ஒருத்தருடைய ஜனகால ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னாலும் அந்த ராகு புதன் தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் மனநிலையில் நிறைய தடுமாற்றங்கள் பயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் மேஷ லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தாங்க. 4ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை இருப்பதனால வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சார்ந்த விஷயங்கள் தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்குது. ஸோ 5-12ங்கிறது குழந்தைகளுக்கான நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே ஃபீஸு அதெல்லாம் வருது. அது இருந்தாலும் பசங்களோட வருங்காலத்திற்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன் ராசியிலே ராகு புதன் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் அதீதமாக பேசியோ இல்லை கத்தியோ ஏதாச்சும் பண்ணின்னு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா 3-6 போதே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்பவர்கள். ஸோ கூட வேலை செய்கிறவர்களாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு, அதுவும் ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பான விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தான் நடக்கும். இது மேஜராக யாருக்கு நல்லா கரெக்டாக 100% நடக்கும்னா மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நல்ல யோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது 3-8ங்கிற
ஒரு விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு வந்து 12இல் இருக்கும்பொழுது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான சனி வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு இன்கம் சோர்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தி போயிடும். 11இல் வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. தொழிலில் வந்து ஒரு அதீதமான ஒரு ஆசைகளை தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுவும் பாதகஸ்தானத்து சனி இருந்து அதுவும் 11ஆம் இடம் இருந்து அது வந்து ராகு பார்ப்பது சனி பார்வைங்கிறது போது கொஞ்சம் அந்த தொழில் வந்து கொஞ்சம் பேராசை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 12இல் அவங்களுக்கு குரு சூரியன். ஸோ குரு சூரியன் வந்து அஸ்தங்கமாக இருக்குது. ஸோ அஸ்தங்கமாகும் போது அப்பா மகனுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் ஒரு தண்டத்துக்கோன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். என்ன சொன்னாலும் அப்பா மண்டையில் ஏறாது, பிள்ளைக்கு மண்டையில் ஏறாத மாதிரி ஒரு அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டார். ஸோ அதுதான் ஒரு பெரிய சங்கடமான விஷயங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு விரக்தி நிலையில் இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கன்னு. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மேஷ லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக கொஞ்சம் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இது வந்து அஸ்தங்கம்ங்கிறது குரு சூரியன் ஒன்றா இருக்குது. சூரியனுங்கிறது வேகமாக நகர்ற பிளானட், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன மாதிரி விஷயங்களே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லலாம், சார் எனக்கு வந்து பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி போனாலும் என்னை வந்து சுற்றி அடிக்கிறாங்க, என்ன பண்ண சொல்லி கர்மா வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு வந்து அடுத்த லெவல் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளோ சாங்கியம் பண்ணிட்டேன், எது பண்ணாலும் வந்து என்னால் வந்து அதாவது மீளவே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வறுமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அடுத்த லெவல் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நான் விஷயந்தான். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அரை டீஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அரை டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க. ஓகேங்களா, இதை வந்து பண்ணிவிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்மா வந்து விலகிறத பார்ப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க என்ன சார் எள்ளு சாப்பிட்டா அப்படி ஆகப்பாடு இல்லைங்க, இந்த கர்மாவை வந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இது வந்து எள்ளில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளை வந்து வாயில் போட்டு மென்று சவிச்சிட்டு நல்லா மென்னுட்டு முழுங்க. உங்களுடைய கர்மாக்கள், ஐயோ எத்தனை பிறவிங்க நான் எடுத்தேன்னு தெரியலைங்க, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் சார். ஸோ நல்லதே நடக்கட்டும். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.